தனனை தன்னா தந்தனை தோம் தாளே தனனை தன்னா யார் யார் எல்லாம் அங்கே ஆண்டுவாரா அரணாரோடு அங்க பார்வதியோ பகவானுமே அங்கே குழுவிருந்தார் அரணாரோ பார்வதியோ பார்வதியோ தானாக முளைத்த ஆதி பொன்னுவெள்ளி என்னும் கைலாயத்திலேயே ஆமா ஐயா அரணாரோடு பார்வதியும் சீரும் சிறப்புமாகவே ஒளிவிருந்து கொண்டு வருகின்றார்கள். ஆமாம், சீரும் சிறப்புமாகவே ஒளிவிருக்கின்றார். இந்திரலோக தன்னதிலே இந்திரனும் இந்திராணியும். ஆமா, இந்திராணியும். சந்திரோக தன்னதிலே சந்திரனும் சூரியனும். ஆமா ஐயா, சூரியனும். பிரம்மலோக தன்னதிலே பிரம்மாவும் கலைமகளும். ஆமாம், கலைமகளும். 30 தேவர்களாம், 48,000 கோடி ரிஷிமார்களாம். சரி. அகஸ்தியராம், புலத்தீஸ்வராம், அழகு கலைகோட்டு மாமுனியாம். நந்திபடை பூதங்களோடு யார் யாரெல்லாம் கொலுவிருக்கின்றார் தெரியுமா? ஆகாயத்தில் சூரியனா சூரியனா, அங்கே அன்பு கோடி சந்திரனா சந்திரனா, அங்கே ஆகாய வாணியோடு 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 கங்காதேவியும் அங்கே குழுவிருந்தார். ஆகாய வாணியோடு வாணியோடு அங்கே வாணியோடு கங்காதேவி கொழுவிருந்தார் கொழுவிருந்தார். ஆகாயத்தில் சூரியனார், அன்புகொடி சந்திரனார். ஆமா, அன்புகொடி சந்திரனார். ஆகாய வாணியோடு அன்னை கங்காதேவி ஒளிவிருந்து கொண்டு வருகிறார். ஆமா, அன்னை கங்காதேவி ஒளிவிருந்து வருகின்றார். அடி ஒளிவிருக்கின்ற வேளையிலே ஆமா ஆமா ஐயா, பகவான் என்று அழைக்கப்பட்ட பகவானோ பரம்பொருளும் சரி நீலகண்டன், கரைக்கண்டன், காலகண்ட மூர்த்தி என்று அழைக்கப்பட்ட ஆமா ஐயா பகவானோ பார்வதியும் ஆமா புலித்தோல் ஆசனத்திலே சீரும் சிறப்புமாகவே ஒளிவிருந்து கொண்டு வருகின்றார்கள். ஆமா, சிறப்புடன் ஒளிவிருந்து வருகின்றார்கள் பார்வதியும் பகவானுமாக. அடி ஒளிவிருந்து கொண்டு வருகின்ற வேளையிலும் ஆமா ஐயா தானாக முளைத்த பொன்னுவெள்ளி கைலாயத்தில் ஆமா ஆதி கைலாயத்தில் பகவானோ 7 லோகத்தையும் படைத்தார். ஆமா, 7 லோகத்தையும் படைத்தார். பிரம்மனால் படைக்கப்பட்ட 84 லட்சம் ஜீவராசி உயிர்களுக்கும் ஆமா 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் 7 சப்தா சாதர்கள் கடல்களையும் உண்டு பண்ணினார். ஆமா, கடல்களையும் உண்டு பண்ணினார். அம்மை உமையவள் பார்வதியோ பகவானை அழைக்கின்றார். சரி பகவானே, ஐயா படைத்து விட்ட மனுக்களுக்கு நீங்கள் படியளக்க வேண்டாமா? ஆமா, படைத்த மனுகளுக்கு நீங்க படியளக்க வேண்டுமே பகவானே என்று அம்மை உமையவள் பார்வதியோ படியரிசி எடுத்து எப்படி தெரியுமா குடிக்க? எப்படி எப்படி ஐயா? அங்க படியளக்க வேண்டும் என்று அம்மையான பார்வதியா பார்வதியா படியரிசி தானே எடுத்து பகவான் கையில கொடுத்து வாரா படியரிசி தானும் வாங்கி பாரேழு புவனமெல்லாம் படியளக்க பயணம் வார ஈரேழு புவனமெல்லாம் இறையளக்க பயணம் வார ஈரேழு லோகமெல்லாம் இறையளக்க பயணம் வாரார் பாரேர லோகமெல்லாம்
நீங்கதான் படியலக்க பயணம் வருகிறார். சரி ஏரேல லோகமெல்லாம் இறையலக்க பயணம் வருகிறார். ஆமா அடியே படியளந்த பகவானுக்கு அம்மை உமையவள் பார்வதியாகப்பட்டவளும் ஐயா ஆதி பொண்ணு வெள்ளி கையிலையிலே ஆமா தங்க நல்ல பழுக போட்டு ஆமா தங்க நல்ல பலகை போட்டு பாரிஜாத மலர் எடுத்து ஆமா பாரிஷாரா மலர் எடுத்து குப்பியிலே ஜலம் எடுத்து ஆமா ஐயா பகவான் எப்போ வருவார் என்று ஆதி பொண்ணு வெள்ளி கையிலையிலேயே காத்து கொண்டிருக்கின்றார். சரி பார்வதியால் காத்து கொண்டிருக்கின்றார். படியளந்த பகவானுக்கு ஆமா அங்க படியளந்த பகவானுக்கு பகவானுக்கு அம்மையான பார்வதியா அம்மையான பார்வதியா படியரே சேதான் எடுத்து பாத பூஜை செய்யுவாள பாத பூஜை செய்யுவாள இறையளந்த பகவானுக்கு இறையளந்த பகவானுக்கு அவர் இளைப்பாரி கொடுத்துவார இளைப்பாரி கொடுத்துவார களைப்பாரி இளைப்பாரி 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 ஆதி வெள்ளி கையிலையில ஆதி வெள்ளி கையிலையில அரணாரோ ஆதிசக்தி அரணாரோ ஆதிசக்தி அம்சம்மா குழுவிருந்தார் அரணாரோடு பார்வதியும் சரி ஆதி பொண்ணு வெள்ளி கையிலேயே குழுவிருந்தார்கள். ஆமா ஐயா அப்பந்தான் அம்மை பார்வதியால் கேட்காம். சரி ஏ பகவானே ஐயா ஈரேழு லோகத்துக்கும் நீங்க தான் படியளந்து கொண்டு வாரீங்க. ஆமா நீங்க படைத்த மனுக்களுக்கெல்லாம் நீங்க தான் படியளக்கிறீர்கள். ஆனா சரி நீங்கள் இருபேரை வணங்கி வர காரணம் என்ன? காரணம் என்ன காரணம் என்ன? ஏன்னா உலகத்துள்ள மாநில மனுக்கள் சரி எல்லாருமே உங்களை தான் தெய்வமாகவே வணங்கி கொண்டு வராங்க. ஆமா ஐயா ஆமா ஆனா நீங்களும் சரி சூரியன் சந்திரன் என்று இருபேரை வணங்கி கொண்டு வருகிறீர்கள். வணங்க காரணம் என்ன பகவானே? பகவானே ஐயா அல்லும் பகலும் 60 நாளிகை. சரி பகல் 30 நாளிகை. பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை. ஆமா மொத்தம் 60 நாளிகை. ஏன்னா ஒரு மானிடா பிறந்தான் சரி கஷ்டப்பட்டு பகல் முழுவதும் வேலை பார்க்கணும். ஆமா பகல் முழுவதும் வேலை பார்க்க வேண்டும். இரவு முழுவதும் நித்திரை. ஆமா ஐயா இப்படி நீங்கள் பகவான் பூலோக மக்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு படியளக்கீங்க. சரி ஆனா நீங்க மட்டும் இருபேரை வணங்கி வர காரணம் என்ன? காரணம் என்ன காரணம் என்ன? ஏ பார்வதி அம்மா கல்லுக்குள்ள இருந்தாலும் கடவுளறியா மாயம் கிடையாது பார்வதி. செப்புக்குள்ள இருந்தாலும் இந்த சிவனறியா மாயனம் இல்லைம்மா. நான் அசைந்தால் மட்டும் ஈரேழு லோகமும் அசையும் பார்வதி. ஆமா இந்த அகில உலோகமும் அசையும் பார்வதி. ஆனால் நீ என்னுடைய தத்துவத்தை கேட்கின்றாய். என்னுடைய தத்துவத்தை நீ தெரியணுங்கிய பார்வதி. அதனால் உன் தத்துவத்தை சொல்லுகிறேன் கேள் என்றாள். சரி அவ எப்படி தெரியுமா தத்துவத்தை சொல்லி வருகின்றார்? எப்படி எப்படி ஐயா? ஒன்றோ ஒன்றாண்டு அந்த உடையவனோ நான் தாண்டி ஒன்று ஒன்றாண்டி அந்த உடையவனோ நான் தாண்டி இரண்டோ இரண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி இரண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி மூன்று மூன்றாண்டி அந்த முக்கண்ணனோ நான் தாண்டி மூன்றாண்டி அந்த முக்கண்ணனோ நான் தாண்டி நாலோ நான் தானடி நான் தானடி நான் தானடி நான் தானடி நான் தானடி அத பகவானோ நான் தானடி நான் தானடி நாளோ நானடி நான் தானடி நான் தானடி பகவானோ நான் தானடி நான் தானடி. ஏ பார்வதி அம்மா நான்கும் நான் தான், 4 வேதமும் நான் தான். ஆமா 4 வேதங்களும் நான் தான். 5 பஞ்சபூதமும் நான் தான் பார்வதி. ஆமா ஆமா பார்வதி. 6 வேதமும் நான் தான். சரி 7 சமுத்திரமும் நான் தான். ஆமாம்மா 8 திசைகளுமே நான் தான். ஆமா 8 திசைகளுமே நான் தான். 9 நவ கிரகங்களும் நான் தான். ஆமா நவ கிரகங்களும் நான் தான். அந்த 10ம் நான் தான், அந்த பகவானும் நான் தான் பார்வதி. ஆமா பகவானும் நான் தான் பார்வதி என்று பகவானோ பரம்பொருளும் சரி மா பார்வதிக்கு தத்துவத்தை விளக்கினார். ஆமா ஏன்னா பெண்ணாகப்பட்டுவா கேட்பாளாம். ஆமா கேட்க மாட்டாளாமா. பகவான் எவ்வளவு சொல்லியும் பார்வதியால் கேட்கவில்லை. ஆமா உமைவேல் பார்வதி கேட்கவில்லை. தன்னுடைய 2 கரத்தை எடுத்தார். சரி அடியே பகவானுக்கு தெரியாமலே ஆமா பகவான் கண்ணை பொத்தித்தா. கண்ணை பொத்திட்டாள பார்வதி பொத்திட்டாள.
அடி பகவான் கண்ணை பொத்திக்கின்ற வேளையிலே ஆமா ஆமா ஐயா அது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி எப்படி அங்க பாரேழு லோகமெல்லாம் பாலடைந்து இருக்குதப்பா, பாரேழு லோகமெல்லாம் பாலடைந்து இருக்குதப்பா, ஏழு லோகமெல்லாம் இருள்மயமா இருக்குதப்பா, பகவானோட கைலாயம் அருளும் இல்ல பொருளும் இல்ல, பகவானோட கைலாயம் அருளும் இல்ல பொருளும் இல்ல, சொக்கனோட கைலாயம் சோதிமயம் அங்கு இல்ல, சொக்கனோட கைலாயம் ஜோதிமயம் அங்கு இல்ல, அரணரோட அங்க கைலாயம் 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 அங்க அருளும் இல்ல அங்க பொருளும் இல்ல, அரணாரோ கைலாயம் அங்க கைலாயம் அருளும் இல்ல பொருளும் இல்ல. பகவானோட கைலாயம் சரி பாலடைந்து இருக்குது. ஆமா ஆமா ஐயா சிவனாருடைய கைலாயம் சிவமயமே அங்கில்லை. ஆமா ஜோதி மையமே அங்க இல்லை ஐயா. பகவானோ பார்க்கின்றார். சரி ஏன்னா இரு கண்ணை பொத்தி விட்டார். ஆமா ஐயா 9 நவ கிரகங்களுமே திசை மாறி சுத்திக்கிறது. ஆமா ஏருக்கு மாறாக திசைகள் சுத்துகிறது ஐயா. தேவர்களோ திக்கு தெரியாமல் திசை மாறி இருக்கின்றார்கள். சரி பார்த்தார் பகவான். ஆமா படைத்து விட்ட மனுக்களுக்கு நாம் ஒளி கொடுக்க வேண்டும் என்று. ஆமா நாம் படைத்த மனுக்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டுமே. முதலாகவே நெச்சைக்கண்ணை திறந்தார். சரி அடே நெச்சைக்கண்ணை திறக்கின்ற வேளையில எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி எப்படி ஐயா? பகவானோட நெச்சைக்கண்ணை திறக்கும் போது சரி நெடு லோகம் ஃபுல்லா ஒளியாயிச்சு. ஆமா பகவான் படைத்த லோகம் எல்லாம் ஒளிமயமாக இருக்கின்றது. உச்சிக்கண்ணை திறக்கின்ற வேளையிலே சரி உலகமெல்லாம் ஒளியாச்சு. ஆமா ஐயா அம்மை உமையவள் பார்வதியும் சரி அடியே குனிந்த முகத்தை பார்க்கின்றார். எப்படி ஏ பகவானே ஐயா முதலாகவே உம்மனுடைய நெற்றிக்கண்ணை பார்த்தேன் ஐயா. ஆமா உங்களுடைய நெற்றிக்கண்ணை பார்த்தேனே பகவானே. நீங்க எவ்வளவோ சொன்னீங்க. நான் இந்த சண்டாள பாதவத்தி கேட்கலையே. நான் எண்ணற கச்சாலும் எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி இல்லையா? ஆமா ஐயா பொம்பளைங்க கொஞ்சம் அவசர புத்தி தானையா படுவாங்க. நீங்க எவ்வளவோ சொன்னீங்க நான் கேட்கலையே. இந்த சண்டாள பாதவத்தி நான் கேட்கலையே. அதனால் சரி ஏ பகவானே பரபொருளே ஐயா எஜமான ரஜகிலியே ஏ பகவானே ஆம் பரம்பொருளே பார்வதியா செய்த குற்றம் ஏ பகவானே பொறுக்க வேண்டும். ஈஸ்வரியா செய்த குற்றம் ஈஸ்வரனே பொறுக்க வேண்டும். ஆதிசக்தி செய்த குற்றம் செய்த குற்றம் அங்கு அரணாரே பொறுக்கணுமே பொறுக்கணுமே. ஆதிசக்தி செய்த குற்றம் செய்த குற்றம் அரணாரே பொறுக்கணுமே பொறுக்கணுமே. பகவானே ஐயா பார்வதியால் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேண்டும். ஆமா ஈஸ்வரியால் செய்த குற்றத்தை இந்த ஈஸ்வரனே பொறுக்க வேண்டும். ஆதிசக்தி செய்த குற்றத்தை அரணாரே பொறுக்க வேண்டும் ஐயா. ஆமா ஆமா ஐயா பார்வதியால் செய்த குற்றம் பாரேழு லோகத்திலும் நான் செய்வதை எப்போது மன்னிப்பை? எப்ப எப்ப ஐயா மன்னிப்பீர்கள்?